கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் அரியாங்குளத்திலிருந்து வரேன். என்னுடைய பெயர் தேவபாலன். நான் என்னுடைய பழைய பெயர் நான் விக்கிரகத்தில் இருக்கும்போது என்னுடைய பெயர் என்னுடைய குலதெய்வம் பாவடராயன். அந்த வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு 200-300 பேருக்கு மேலே பம்பை உடுக்க இதெல்லாம் பூஜைன்னு சொல்லிட்டு புனஸ்காரம்லாம் என்னுடைய குலதெய்வத்துக்கு நான் பூஜையெல்லாம் வச்சுட்டு இருக்கும்போது நான் ஒரு விபூதி பூசை விட்டுக்கிட்டு லேடிஸ் போல் ஒரு 6-7 பொட்டுகளாக வச்சு கொண்டு இருந்தேன். அப்போ நான் என் குடும்பமாக நாங்கள் அந்த பாவடராயனுக்கு பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு பம்பை ஒடுக்க இதெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டுருப்போம். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ரொம்ப எல்லாரையும் வல்கரான தவறான வார்த்தைகளை பேசுவேன். இயேசுவோட பிள்ளைகளை நான் அடித்து துன்புறுத்துவேன். பெண்கள் எல்லாருமே ஊர் தலைவராக இருக்கும்போது வரி கொடுக்க மாட்டாங்க. கோயில் திருவிழா விக்கிரகத்துக்கு திருவிழா நடத்தும்போது அப்போதைக்கு அவங்கள நான் அடித்து துன்புறுத்தும் போது அவங்களாம் என்னை நிறையா ஜெபம் பண்ணுவாங்க. ஏசப்பா இந்த பாவாடையை எப்படியாவது ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. நான் பார்த்திங்கன்னா எந்த வேலை செய்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு மனசு நிம்மதியே கிடையாது, நிம்மதி இல்லாமல் இருந்தேன். அந்த சமயத்தில் நான் வாழ்ந்துன்னு இருக்கும்போது இயேசுக்கு எதிர்ப்பாலாம் இருந்தேன். நான் பெண்கள் இயேசு கோயிலுக்கு போகிறவங்களாம் அடித்து துன்புறுத்தி தவறான வார்த்தைகள்லாம் பேசி அவங்களை அடித்து துன்புறுத்தினேன். அந்த ஊர் தலைவராக இருக்கும்போது எனக்கு ஊர் உள்ள எல்லாருமே இந்த இயேசுவை பற்றி சொல்லிட்டு பாட்டு பாடி வருவாங்க. அவங்கள எல்லாருமே நான் தெருத்திட்டு போவேன். அப்படிப்பட்ட இருந்த ஒரு எண்ணெய் நண்பர்கிட்ட நான் எல்ஐசி பண்ணின்னு இருக்கிற காலத்தில் நண்பர்கிட்ட எல்ஐசி முதிர்ச்சி தொகை பெறுறதுக்காக அது பாண்டை கேட்க போகும்போது அவர் செல்ஃபில் ஒரு பெரிய புக்கு வச்சுருந்தார். அப்போ இது என்ன ராமகிருஷ்ணா இவ்வளோ பெரிய புக்கு இருக்க பிராமணர் வீட்டில் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், உலகத்தில் இதுதான் உண்மையானது அப்படின்னு சொன்னார். உண்மையானதுன்னா என்ன புக்குன்னு கேட்டால் அவர் பைபிள்னு சொன்னார். நான் பிராமணர் வீட்டில் பைபிள் இருக்க அப்படின்னு சொல்லி நண்பான்னு கேட்டேன். உலகத்தில் அதுதான் உண்மையான தெய்வம்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். எனக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலிப்பு தட்டுச்சு. ஏன்னா எத்தனையோ பேர் சொல்லும்போது உலகத்தில் பைபிளுக்கு அடுத்தபடியாக தான் அப்படின்னு சொல்லி எத்தனையுமே சொல்லும்போது நான் டிவியில் பார்த்துருக்குறேன். அவர் மூலயமா கேட்கும்போது எனக்கு ஒரு சின்ன புக்கு கொடுத்தாரு. ஒரு புதிய ஏற்பாடு, ஏசப்பா பிறந்து வளர்ந்து அவர் ஊழியம் பண்ண அந்த சிறிய புக் கொடுத்தாரு. படித்தேன், மனசுக்கு நல்லா இருந்தது. அந்த சமயத்தில் நான் அந்த நண்பர்கிட்ட வீட்டுக்கு வரையில் என்னுடைய இன்னொரு நண்பர் பார்த்திங்கன்னா ஒரு அந்தோனியார் கோயிலில் உப தலைவராக இருந்தார். அப்படி இருக்கையில் அவர் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறதன் மூலமாக நான் என்னுடைய பிள்ளைகள்லாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த உப்பு அந்த மாதா தண்ணி அந்த தண்ணியெல்லாம் வாங்கி அதில் நாங்கள் வேண்டுதலுக்காக செய்வோம். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நானும் அவர் நண்பர் கூட இருக்கும் பொழுது அந்த சில ஸ்லோகங்கள்லாம் அந்த மாதானுடைய சொல்ல அச்சிஷ்ட மரியாவே சரிய சரிய மாதாவே பாய்களுக்கு எங்களுக்கு ஆசிர்க்கப்பட்டவரே அப்படின்றதெல்லாம் நான் மைக் பிடிச்சிக்கிட்டு தேர் முன்னாடி தேர் பின்னாடி சுற்றி வந்திருக்கிற சமயத்தில் நான் திடீர்னு நண்பர் கொஞ்ச நாள் கழித்து நண்பர் அவர் யார் மூலியமாக ரட்சிக்கப்பட்டு நம்முடைய ட்ரினிட்டி வின்சென்ட் பாஸ்டர் சபைக்கு வந்துட்டு இருந்தார். அப்போ நான் திடீர்னு அந்த பிராமணர் சொன்ன வார்த்தை கேட்டு நான் ஒரு நாள் திடீர்னு அவர் கூட நான் இந்த வின்சென்ட் பாஸ்டர் ட்ரினிட்டி சபைக்கு நான் உழவர்கரைக்கு பாலாஜி நகர் இருக்கிற இடத்துல வந்தேன். அப்போ எனக்கு நான் ஒரு 2-3 மாதம் நான் தொடர்ந்து வரும்பொழுது ஆண்டவருடைய பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வின்சென்ட் பாஸ்டர் என் குடும்பத்துக்காக நிறைய ஜெபம் பண்ணாங்க. ஞானஸ்தானம் எடுத்தேன். ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு பேர் பார்த்திங்கன்னா தேவபாலன் அப்படின்ற பேரை எனக்கு முடிக்கு ஞானஸ்தானம் எடுக்கும்போது கொடுத்தாங்க. அப்போ அதில் தான் தொடர்ந்து நான் சர்ச்சைக்கு வந்துட்டு இருந்தேன். ஆண்டவர் எங்களை மேன்மேலும் ஒரு குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி என்னை வாழ்க்கை நடத்தி வந்திருக்கிறேன். பல ஊழியங்கள் எனக்கு கொடுத்துருக்குறாங்க, பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த பொறுப்பில் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் டாக்டருக்கு உதவியாளராக இருக்கிறேன். நல்ல எல்ஷிராலயத்தில் அந்த கண்ணு தெரியாதவங்களுக்கெல்லாம் ஒரு உதவிக்காரங்களாக நான் நடந்து வந்துருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா திருவந்துக்கு என்னை ஆண்டவர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. வின்சென்ட் பாஸ்டர் உடன் ஊழியக்காரராக கூட அவர் போகிறது வர்றது எல்லாத்துக்குமே நான் இருந்துகிட்ருக்கிறேன். அதுக்கு அடுத்தது வெளியில் எங்கன்னா போகணும், ஒரு இறந்து போனவங்களுக்காக போகணுன்னு சொன்னால், திருமணத்துக்கு போகணுன்னு சொன்னால் அந்த ஊழியத்தை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து இப்போ என்னுடைய பையனுக்கு பார்த்திங்கன்னா என்னுடைய மனைவி அந்த விக்கிரகத்தில் அவங்க ஒரு பக்கம் பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க விக்கிரகத்துக்கு. நான் ஒரு பக்கம் பைபிளை வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவேன். ஏசப்பா நான் மட்டும் பரலோகத்துக்கு போகலாமா, என் மனைவி பிள்ளைங்களாம் நரகத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டுதல் பண்ணேன். ஏசப்பா கிட்ட விண்ணப்பம் வச்சேன். ஒரு 3 மாதம் கழித்து ஆண்டவர் என் மனைவியை தொட்டு நீங்கள் மட்டும் விட்டுட்டு போயிடுங்க, நானும் வரேங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அது பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. அவங்கள சர்ச்சைக்கு வந்தாங்க. சர்ச்சைக்கு வந்து
ஒரு 3 மாதம் கழிச்சு ஆண்டவர் என்னோடய மனைவியை விஜயலட்சுமி என்ற வெரோனிகாவாக தொட்டார். நாங்கள் அந்த படம் அவங்க வச்சுருந்த அந்த சாமி விக்கிரகனுடைய எல்லாத்தையும் எடுத்து போட்டு கடையில் போட்டு விற்றுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன வசனம் எங்களுக்கு தேவையான வசனங்கள்லாம் வீட்டில் நாங்கள் வாங்கினோம். அதுக்கடுத்து 2 பிள்ளைகளும் +2 பாஸ் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி நீங்களாம் சர்ச்சுக்கு போகலாம், நம்மளுடைய சாமியை விட்டுட்டு போயிட்டீங்களே, கல்யாணம் காது குத்து இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, ஆண்டோடைய வசனம் தான் உண்மையான ஜெபம். அவங்களுக்கு பார்த்துன்னு சொன்னாங்க. 2 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகும்போது நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் எங்களுக்கு காலேஜில் இடமே சீட்டே கிடைக்கல. முழங்கால் போட்டு மனைவியும் முக்காடு போட்டு நான் முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏசப்பா என் பிள்ளைக்கு நல்ல ஒரு காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டோம். ஆண்டவர் எங்களோட கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு 2 பேருக்கும் காலேஜ் கிடச்சிது. நல்லபடியாக படித்து ஆண்டவர் முகத்தில் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பு முடித்த உடனே நல்ல ஒரு சென்டருக்கு போனாங்க, ட்ரைனிங் சென்டருக்கு. டியூஷன் கிளாஸுக்கு போய் அவர் நல்லபடியாக படித்து முடித்து டியூஷன் கிளாஸில் அந்த இருக்கிற அந்த டியூஷன் படிக்கிற இடத்துல முதல் மாணவனாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அடுத்தது கவர்மெண்ட்டில் ஒரு எக்ஸாம் வச்சாங்க. எல்லாம் 20 லட்சம் 15 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சத்தை சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் அதிகமாக என் பிள்ளைங்களை படிக்க வச்சு 46,000 பேர் எழுதின அந்த எக்ஸாமில் எலிட் ஷீட்டில் 15வது ரேங்கில் ஆண்டவர் மகனுக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு. அவர் ஜெபம் பண்ணது ஆண்டவர் கேட்டார், ஏசப்பா எனக்கு நீங்கள் வேலை கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக கேட்டிருந்தார். ஆண்டவர் அவனுக்கு அந்த வேலையை கொடுத்தாரு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பெரிய மகனுக்கு சென்னையில் ஒரு ட்ரைனிங்கில் ஒரு வேலைக்காக அவருக்கும் 2வது மகனுக்கும் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட காலத்தில் 2 பிள்ளைகளுக்கும் முதல் திருமணம் நடத்தி வச்சார். நல்ல அருமையான நாங்கள் கேட்டோம், ஏசப்பா கிட்ட நல்ல அருமையான ஆவிக்குரிய பெண்ணாக வேணும்னு கேட்டோம். ஆண்டவர் அந்த பெண்ணை எங்களுக்கு கொடுத்தாரு. 2வது திருமணத்துக்கும் மகனுக்கும் ஒரு ஆண்டவருக்குரிய வைராக்கியம் உள்ள ஒரு ஆவிக்குரிய மகளாக கேட்டோம். 2வது பையனுக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு டீச்சர் வேலையாக செய்கிற ஒரு ஆவிக்குரிய மகளாக கொடுத்தாரு. இப்போ முதல் பையனுக்கு திருமணம் முடிந்தாகிவிட்டது. 2வது பையனுக்கு இப்போ திருமணம் ஜனவரி மாதம் நடக்க போகுது. ஆண்டவர் ஒரு குப்பையில் சாக்கடையில் இருந்த எங்களை இந்த கவிதையை தெரிந்து கொண்டு அருமையான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளோடு மனைவியோடு நாங்கள் எல்லாரும் ஒரே வருஷத்தில் நாங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி சபைக்கு வந்துனுக்கிறோம். தொடர்ந்து வின்சென்ட் பாஸ்டர் ஐயா அவர்கள், விக்டோரியா பாஸ்டர் மனைவி அவர்கள், பிள்ளைங்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்காக எங்கள் குடும்பத்தில் ஒரு சிறிய பிரச்சனைன்னு சொன்னால் கூட அவங்க எல்லாருமே ஜெபம் பண்ணுவாங்க. சபை மக்கள் எல்லாருமே எங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. எந்த ஒரு காரியத்தில் நாங்கள் தோல்வி இல்லாமல் நாங்கள் வெற்றி பெற்று வந்துனுக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு நேரில் அனைவருக்கு என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய விக்கிரகத்தில் இருக்கும்போது இந்த வாழ்க்கையை ரொம்ப துன்புறுத்தலான வாழ்க்கை, ரொம்ப ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தேன். இப்போ ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு பலவிதமான ஆசீர்வாதங்கள் இதில் ஏசப்பா மூலிமா நான் அனுபவிச்சுன்னுக்கிறேன். நீங்களும் ஏசப்பா உண்மையான தெய்வம் ஏற்றுக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் போல் நீங்களும் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் பெறலாம். அதனால் எல்லோரும் ஏசப்பா எடுத்துக்கொண்டு இந்த சபைக்கு நீங்கள் ட்ரினிட்டி பாலாஜி ஆசீர்வாத வீரில் உள்ள ட்ரினிட்டி சபைக்கு வந்தீங்கன்னா எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். சாட்சியின் மூலிமா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.